ஏல உன் பொண்டாட்டி இப்படி பண்றா? வயசானவ எனக்கு போய் இவ்வளவு காரத்தை அள்ளி போட்டிருக்காளே, நான் எப்படிலாம் சாப்பிட முடியும்? ஏல அவளுக்கு நான் இங்க இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா சொல்லிரல, நான் வேணும்னா என் மாமா வீட்டுக்கே போயிடுறேன். மணி பாரு 12வது, போய் குழம்பு வைக்கலையா? வைக்கணும் தே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறேன். என்ன குழம்பு வைக்க போறா? மீன் வாங்கி வச்சிருக்கேன் தே. மீனா? ஏட்டி போன வாரம் நீ குழம்பு வச்சிய இனிப்பா இருந்துடி, கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அள்ளி போடு, கொஞ்சம் உரப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. என்னதே 3 டீஸ்பூன் மிளகாத்தூள போட்டிருக்கேன், காணாதா? 3 டீஸ்பூன் மிளகாத்தூள போட்டியோ இல்ல அது பதிலா சர்க்கரை அள்ளி போட்டியோ தெரியல, ஒரே இனிப்பு. ஆமா நல்ல கதையா இருக்க, ஏன் பேச மாட்டிய? நான் உண்மைதாண்டி பேசுறேன். நானே முதல்ல பாயாசம்னு நினைச்சிட்டேன், பிறகு மீனை பார்த்த பிறகு தான் தெரியுது இது மீன் குழம்புன்னு. என்ன அளவாதானே வச்சிருக்கா? இவ்வளவு குறை சொல்ற ஆளு உங்க இஷ்டத்துக்கு நீங்களே போய் குழம்பு வைக்க வேண்டியதானே? ஆமாடி, வயசானவ நான் போய் சமைக்கிறேன், நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. கிளவி வயசானாலும் வாயை குறைக்கவா செய்யறா, 3 வேலைக்கு தான் நல்லா கொட்டிக்கிறாள. ஏட்டி என் மொபைல் 1:30க்கு வந்துருவான், போய் சமைக்க போ. போறேன் போய் தொலைறேன். உனக்கு வேலைனாலே போதுமே, கோவம் வந்துருமே. இந்த காரமே சரியாதான் இருக்கு, கிளவி வேற இன்னும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட சொல்றாள. போடுவோம், இல்லனா பாயாசம் அது இதுன்னு கிண்டல் தான் பண்ணிட்டு கிடப்பா. என்னடி ரொம்ப சூடா இருக்கு, இப்பதான் சமைச்சியா? ஆமால, உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் படுத்தே தானே கிடக்கா, 12:30 மணி வரை அவ பாட்டு கிடக்கா. நான் சத்தம் போட்ட வரை தான் போறா, இப்பதான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காவ. ஏண்டி வயசான எங்க அம்மா இருக்காவல, நேரத்துக்கு நேரம் சமைச்சு கொடுக்கணும்னு அறிவில்ல? கிளவி உன் முவங்கிட்ட போட்டு கொடுத்தாச்சு, திட்டு நான் வாங்கிட்டேன், இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏழல நல்லா, எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வயிறு பசி, நானும் சொல்லிட்டே இருக்கேன், அவ பாட்டு படுத்தே கிடக்கா. என்னத்தே 10 மணி தானே சாப்பிட்டியா, அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துட்டா? ஆமாமா 10 மணிக்கு தான் தின்னேன். எத்தனை இட்லி தின்னேன்? 2 இட்லி. மணி பார் 2 மணி ஆகுது, பசிக்குமா மனசுக்கு பசிக்காதா? எங்க அம்மா சாப்பிடுறதே இத்தனை உண்டு. ஏடி எங்க அம்மா சுகர் பிரஷருக்குலாம் மாத்திரை போடுவாங்களா, உனக்கு தெரியும்ல? அத கொஞ்சம் முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி தொலைய வேண்டியதானே? ஏப்பா காலையில 8 மணிக்கு டிஃபனு சோறு குழம்பு எல்லாம் வச்சிடுறேன், ஆத்தாலும் மோவனம் இருந்து நல்லா தின்னுகிட்டே இருங்க. பாத்தியால, இதான் உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒண்ணும் பேச முடியாது, குறுக்க இறங்கிதான் பேசுவா. விடுமா, அவ ஒரு பைத்தியக்காரிச்சி, நீ சாப்பிடுமா. சரில, இப்பதான் காரெல்லாம் சரியா இருக்கு, நல்லா ருசியா வச்சிருக்கால, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஏன்டி இப்படி காரத்தை அள்ளி போட்டு தொலைச்சிருக்க? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, காரமாவே இருக்கு. ஆமாண்டி, போவி மட்ட காரத்தை இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கா, வாயிலே வைக்க முடியலடி. அட வீணா போன கிழவி, நீ தானே மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னா. ஏல உன் பொண்டாட்டி இப்படி பண்றா? வயசானவ எனக்கு போய் இவ்வளவு காரத்தை அள்ளி போட்டிருக்காளே, நான் எப்படிலாம் சாப்பிட முடியும்? அவளுக்கு நான் இங்க இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா சொல்லிரல, நான் வேணும்னா என் மாமா வீட்டுக்கே போயிடுறேன். ஏம்மா நீ அழதம்மா. ஏண்டி போன வாரம் மீன் குழம்பு நல்லா தண்டி வச்சா, அதே மாதிரி வச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? காரம் வாயில வைக்க முடியல, எனக்கே திங்க முடியல, எங்க அம்மா எப்படி சாப்பிட முடியும்? என்னங்க என்னைய குறை சொல்லிட்டு இருக்காதுங்க, போன வாரம் மீன் குழம்பு உங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்காவ, பாயாசம் மாதிரி இருக்கா, அதான் இந்த தடவை கொஞ்சம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னாவ, நான் தான் போட்டேன் உங்க அம்மா சொன்னாவன்னு. என்னம்மா நீ ஏன் காரம் வேணும்னு சொன்னா? அப்படினால உன் பொண்டாட்டி பேச்ச நீ நம்பு. வயசானவள, நான் ஏல காரத்தை விரும்ப போறேன், காரம் தின்னா எனக்கே புடிங்கிட்டு போவோம் ஆவாது. இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய? வாய் முடு, தப்பு பண்ணனா ஒத்துக்க, சும்மா எங்க அம்மா மேல வீண் பள்ளி போட்டுட்டு இருக்காத. சரி விடுல, நீ கோவப்படாத, இத நான் தின்னு சமாளிச்சுக்கிறேன். ஏமா இந்த சாப்பாடை நீ சாப்பிடாதமா, இது சாப்பிட்டேன்னு வையா புடிங்கிட்டு போவோம். உனக்கும் எனக்கும் போய் கடையில மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரமா. அட மீன் குழம்புக்கு ஆசைப்பட்ட இப்ப மட்டன் பிரியாணில கிடைக்குது. என்னங்க அப்போ அந்த செஞ்சு வச்ச மீன் குழம்பு எல்லாமே வேஸ்டா? ஏன்டி வேஸ்ட் ஆக போகுது? செஞ்சு வச்ச மீன் குழம்பு எல்லாத்தையும் 3 வேளைக்கும் நீயே நல்லா கொட்டிக்க, நாங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிட போறோம். பாத்தீங்களா, உங்க பேச்ச கேட்டு இவ்வளவு காரத்தை கொட்டி வச்சு கடைசில குழம்பு வீணா போச்சுல. ஏய் நான் சாப்பிட வேண்டி, இப்பதானே சொன்னிய காரமா இருக்கு சாப்பிட முடியலன்னு. அது என் மகன் இருக்கும்போது சொன்னேன், இப்ப அவன் கிளம்பிட்டான்ல, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய? ஆமா, எனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா பிடிச்சிருக்குப்பா, உன் புருஷனுக்கு பிடிக்கல, ஒரு காரத்தை போட சொன்னது நான் தானே தெரிஞ்சிச்சுனா என் மேல கோபப்படுவாம்ல, அதான் ஒரு ஆக்டிங்க போட்டேன்.